ரைட் இப்போ பேப்பர்லாம் எடுத்திருப்பீங்க 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். சரியா பிள்ளைகள்? பிள்ளைகள் அதுல பாருங்க. இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. இடவிலக்கப்பட கேள்வியில முதலாவது கேள்வியை பாருங்க. நாற்பக்கள் ஏயில் எடுத்து காட்டப்படும் பௌதீக அம்சத்தினை பெயரிடுக. சரியா? நாற்பக்கள் ஏயில் காட்டப்படும் பௌதீக அம்சத்தை பெயரிடட்டாம். சரியா? அப்ப நாற்பக்கள் ஏய பாருங்க பிள்ளைகள். நாற்பக்கள் ஏய பாருங்க. இப்ப நாற்பக்கள் ஏல காணப்படுறது என்னது பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம். பற்றைக்காடு, வேற வேற ஆன்சர் ஏதாச்சும்? தனிக்குன்று காணப்படும். மிஜாக்கள் பற்றைக்காடு தனிக்குன்று ரெண்டும் தானா? ரைட். அப்ப பாப்போம். சரியா? இல்ல பாப்போம் நாங்க. ஸ்கிரீன் வந்துட்டா பிள்ளைகள்? ஸ்கிரீன் வந்துட்டா பிள்ளைகள்? ஓம் சார். ரைட். இந்த பாருங்க. இதான் வந்து ஏ நாட்பக்கல். இதைத்தானே கேட்டிருந்தாங்க கேள்வியில. ரைட். ஓ, நாட்பக்கல் ஏல காணப்படுற பௌதீக அம்சத்தை கேட்டுக்கிறாங்க. சரியா? அப்ப இதுக்குள்ள இந்த படத்துல வந்து அந்த பச்சை காடுகள் இருக்கு இதுக்குள்ள. சரியானே? அந்த ஐதான கோடுகள் காணப்படும் பிள்ளைகள் இதுக்குள்ள. சரியா? ஐதான கோடுகள் அதுக்குள்ள போகுது. சரியா? அதே நேரம் அதுல வந்து என்ன, ஒரு தனிக்குன்றும் காணப்படுது. சரியா? அப்ப பௌதீக அம்சம் கேட்கக்குள்ள எங்களுக்கு என்ன, இந்த பௌதீக அம்சம் கேட்கக்குள்ள பச்சை காடுகளும் பௌதீக அம்சம் தான். அதே நேரம் இந்த தனிக்குன்று வார அந்த விடயங்களும் என்ன, அதுவும் வந்து என்ன, இதுக்குள்ள வந்து எங்களுக்கு என்னதா இருக்கும், பௌதீக அம்சமா காணப்படும். சரிதானே? அப்ப இதுல வந்து பிள்ளைகள் பாருங்க. இதுல தனிக்குன்றும் இருக்குது. சரி, அதான் அப்படியே சமையல கோடு அப்படியே வட்டமா போகுது. சரியானே? இது வந்து மலை தொடர் இல்ல, தனிக்குன்று ஒன்று காணப்படுது. அதே நேரம் அந்த தனிக்குன்று காணப்படுற பிரதேசத்துல பச்சைக்காடும் இருக்குது. சரிதானே? பச்சைக்காடும் இருக்குது. ஆகவே இது ரெண்டுமே என்ன, இதுக்குள்ள வந்து எங்களுக்கு பௌதீக அம்சமா வந்து பிள்ளைகள் ஆஹ் சொல்லலாம். சரிதானே? அப்ப இது வந்து நாங்க இப்ப சொன்ன விட, நீங்க ரெண்டு பேரும் சொன்ன விட வந்து சரியான விட. சரிதானே? அடுத்தது பிள்ளைகள், சி டி கோட்டினால் எடுத்து காட்டப்படும் இடவிலக்கவியல் அம்சத்தினை பெயரிடுக. சரியா? சி டி கோட்டினால் குறித்து காட்டப்படும் இடவிலக்கவியல் அம்சத்தை என்ன பெயரிட சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இதுல சி டி எங்க இருக்கு என்று பார்க்கணும். சரி, அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள். இந்த படத்துல என்ன, ஸ்கிரீன் எல்லாருக்கும் பாருங்க தானே? அப்ப இதுல பாருங்க. இந்த இருக்கு சி, இங்க இருக்கு டி. சரிதானே? அப்ப இங்க சியும் டியும் இங்க இருக்கு. அப்ப இதுக்கு நடுவுல பாருங்க பிள்ளைகள், என்ன ஆரொண்டு போகுது. என்ன, நீல கலர்ல ஒரு ஆரொண்டு இப்படியே போகுது. சரியா? இங்கால ஒரு மலை தொடர் அப்படியே போகுது. இங்காலையும் என்ன, ஒரு மலை பகுதி, என உயரமான பகுதி காணப்படுது. அப்ப இது என்னதாக பிள்ளைகள் இருக்கும்? பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கா? இது ஒரு பள்ளத்தாக்கு. சரிதானே? நீர் போகும் என்று சொன்னா அது வந்து என்னது, பள்ளத்தாக்குன்னு எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப ஏற்கனவே நாங்க படிச்சுக்கிறோம். இதுல ஏற்கனவே நாங்க படிச்சுக்கிறோம். இங்க பாருங்க. சரியா? ரைட். இப்ப நீங்க இங்க அவதானிங்க. ஆஹ் என்ன, ஏற்கனவே நாங்க படிச்சுக்கிறோம். இப்படி ஒரு போக்குல வந்து சமையற கோடுகள் காணப்படைக்குள்ள. சரியா? இப்படி சமையற கோடுகள் காணப்படைக்குள்ள என்ன, இவர் வந்து இப்படி திருப்பி இப்படி போவார் வைப்போம். ஏற்கனவே இந்த விஷயம் நாங்க படிச்சிருக்கிறோம். சரியா? இப்படி போய்க்குள்ள என்ன, இத சும்மா இதை போட்டு குறிச்சு கேட்டா, இந்த பகுதியை என்ன சும்மா இந்த பகுதியை குறிச்சு கேட்டா நாங்க என்னன்னு சொல்லுவோம் பிள்ளைகள்? அதை சும்மா குறிச்சு கேட்டா
சும்மா குறிச்சு கேட்டா என்னன்னு சொல்லுவோம் நாங்க சுவடு சுவடு என்று சொல்லுவோம். சுவடு சரியானே? இதெல்லாம் சுவடாக காணப்படும் இதெல்லாம். சரியா? அதே நேரம் இந்த பிரதேசத்தின் ஊடாக ஒரு என்ன ஒரு நீல கலர் கோடு ஒன்று போகுதுன்னு வைப்போம். என்ன நீல கலர்ல இப்படி ஒரு ஆறு ஒன்று போகுது இந்த பிரதேசத்தின் ஊடாக. சரியா? அல்லது இந்த 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 பிரதேசத்தின் ஊடாக போகுது இப்படி. சரியா? ரெண்டு வச்சு கொண்டா இப்ப இது என்னதான் பிள்ளைகள் இருக்கும்? பள்ளத்தாக்கு இப்ப பள்ளத்தாக்காக இருக்கும். சரியா? இப்ப பள்ளத்தாக்காக இருக்கும். சரியானே? அப்ப அதே போலத்தான் இப்ப இந்த படத்துல தரப்பட்டிருக்குது. என்ன இங்கால வந்து ஒரு என்ன இன்னொரு ஒரு மலை தொடர் அப்படி மலை குன்று அப்படியே போகுது. என்ன மலை தொடரோ மலை குன்றோ என்ன போய் கொண்டிருக்கு இப்படி இந்த சைட்ல. ரைட்? இந்த சைட்ல அப்படி போய் கொண்டிருக்கு. அதே போல இங்காலயம் என்ன சமரக்கோடுகள் இப்படி போகுது. சரியா? இப்படியே போகுது, விரிவடைஞ்சு போய் கொண்டிருக்கு. அதே நேரம் இந்த நடுப்பகுதியில என்ன செய்யப்படுது? ஒரு ஆறு ஒன்று போகுது. சரியா? ஒரு ஆறு ஒன்று என்ன போகுது. ரைட்? ஆறு ஒன்று போகுது இப்படி. அப்ப இந்த ஆறு போகுதுன்னு சொன்னா அது என்னது? அப்ப பள்ளத்தாக்கு. சரிதானே? ஆறு போகுதுன்னு சொன்னா அது பள்ளத்தாக்கு. விளங்கிட்டாப்புல? இதான் வந்து பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். சரியா? இதே நேரம் சரியா இரண்டு மலை உச்சிகள் காணப்படுது என்று வைப்போம் இப்ப. சரியா? இது வந்து ரெண்டு மலை உச்சிகள் காணப்படுது. சரியா? மலை தொடர் இல்ல, இரண்டு மலை உச்சிகள் காணப்படுது. சரியா? அவதானிச்சு கொள்ளுங்க. ரெண்டு மலை உச்சிகள் காணப்படுது. இப்ப இதையும் இந்த உச்சியை நான் நினைக்கிறேன். சரியா? இவரை வந்து என்னன்னு போடுறேன்? இவர் அழிப்போம், கீழே கஷ்டம். அப்ப இவரை நான் ஒரு டி என்று போடுறேன், இவரை இ என்று போடுறேன். இப்ப இந்த டியும் இ என்ன என்று கேட்டா என்னது பிள்ளை எழுப்ப? இப்ப சொல்லுங்க பாப்போம். கணவாய் கணவாய். சரியா? இப்ப வந்து இது என்னவாக இருக்கும்? இரண்டு மலை உச்சிகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்னதாக இருக்கும்? கணவாய் என்று நாங்க சொல்லுவோம். சரிதானே? கணவாய் என்று சொல்லுவோம். ரைட்? அப்ப இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கி இருக்கும் பிள்ளைகள். இப்ப இதுல தரப்பட்டதுல வந்து என்ன இத மாதிரி சமயக்கோடு போகுது. என்ன அதுக்கு நடுவுல வந்து ஒரு ஆறு ஒன்று என்ன நீல கலர்ல அப்படி போய் கொண்டிருக்கு. ஆகவே நாங்க அதை என்ன பள்ளத்தாக்குன்னு நாங்க சொல்லுவோம். அதை வந்து நாங்க ஆகவே பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட். சரி, இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். படப்பகுதியில் இனங்காணக்கூடிய இரண்டு பிரதான வடிகால் பாங்குகளை பெயரிடுக. சரியா? படப்பகுதியில் இனங்காணக்கூடிய இரண்டு பிரதான வடிகால் பாங்குகளை பெயரிடலாம். அப்ப இந்த படப்பகுதியில நீங்க பார்த்து அந்த படப்பகுதியில காணப்படுற இரண்டு வடிகால் பாங்க நீங்க சொல்லணும். சரியா? நாங்க ஏற்கனவே ரெண்டு பேப்பர் பார்த்துட்டோம். அப்ப இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் இந்த பேப்பர்ல விட சொல்றது. ரைட்? இப்ப பாருங்க, இதான் படம். சரியா? படம் இல்லாதாக்கள் இந்த நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி விட்டுருக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த படப்பகுதியில காணப்படுற இரண்டு வடிகால் பாங்க சொல்லட்டாம். இந்த படப்பகுதியில ஏதாச்சும் ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொல்லல, ஒரு நாட்பாக்களை குறிப்பிட்டு சொல்லல. படப்பகுதியில எங்கண்டாலும் நீங்க தேடி என்ன இரண்டு வடிகால் பாங்க சொன்னா சரி. சரியா பிள்ளை? வடிகால் பாங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க பாப்போம். இதுல காணப்படுற வடிகால் பாங்க. அரை வடிகால் மரணிகர் வடிகால் மரணிகர் என்ன ஆரை வடிகால் ஆரை ஆரை வடிகால். அடுத்த மியாந்தர் மியாந்தர். அடுத்த மரணிகர் வடிகால் அடுத்த மரணிகரா? சரி, இப்ப மூன்று வடிகால் அமைப்பு சொல்லிக்கிறீங்க. சரிதானே? இப்ப இந்த ஆரை நிகர் வடிகால் சொன்னால் ஆரை நிகர் வடிகால் எந்த திசையில இருக்குன்னு எனக்கு இதுல குறி காட்டுங்க பாப்போம். எதுல இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம் டாக்கண்டு. ஆரை நிகர் வடிகால் ஆரை நிகர் வடிகால் பிள்ளைகள் எவ்வளத்துல இதுல இருக்கு அதை சொல்லுங்க பாப்போம். சும்மா தானே இப்ப சொல்லிக்கிறீங்க. அப்ப சரியா சொல்லியிருந்தா சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. வடகிழக்கு பகுதியில வடகிழக்கு பகுதியில எங்க இருக்குது? வடகிழக்கு பகுதியில கீழ் முனையில இருக்கு. கீழே அந்த பி கிட்ட. பி கிட்டயா? ஓ, இதுல எங்க இருக்கு ஆரை நிகர் வடிகால்? பிக்கு பக்கத்துல கீழ் துண்டுல இருக்கிற ஆரை வடிகால் தானே. பிக்கு பக்கத்துல கீழே இங்க இது வடமா? உங்ககிட்ட சைட்ல
எங்கிட்டு சைட்ல இதா ஓ சார். இல்லையே, மலையினுடைய உச்சியில இருந்துல போகணும். இங்க பாருங்க, இந்த போர்டை பாருங்க. சரியா? ஓ சொல்லுங்க. வடமேற்கு கால்பகுதி பக்கம் இயக்கியது ஓகேவா? வடமேற்கு வடமேற்கு காற்பகுதி இல்லையா? வடமேற்கு ஓ காற்பகுதியில் இது தெரியுமா? இந்த பாருங்க, நான் கேர்சரை பாருங்க, இந்த ஏரியா தான் வடமேற்கு காற்பகுதி. இதுக்குள்ள இருக்குதா? இந்த உள்ள படத்துல இதுக்குள்ள இல்ல உள்ள மாதிரி தெரியல. எனக்குன்னா இந்த இதுக்குள்ள பாருங்க, இந்த சி இருக்கிற இடத்த பாருங்க பிள்ளைகள். பாருங்க பாருங்க, இதுல ஒரு மலைத்தொடர் இருக்கிற மாதிரி இருக்குது. சுத்தி வர இந்த நடுப்பகுதியில இருந்து போற மாதிரி இருக்கு. சரியானே? அப்படி இருந்தா அது வந்து என்ன மரணிகர் வடிகால்னு சொல்லலாம். சரியானே? மரணிகர் வடிகால், சாரி மரணிகர் இல்ல, ஆறு. நீங்க ஆரை நிகர் வடிகாலை எவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க? ஆரை நிகரா மரணிகர் வடிகாலா சொல்றீங்க? ரெண்டும் இங்கிட்டானே. ரெண்டும் இருக்கு. நான் ஓ, இப்ப மரணிகர் வடிகால் இருக்குது. சரிதானே? மரணிகர் வடிகால் இதுக்குள்ள இருக்குது. சரியா? இப்ப மரணிகர் வடிகால்னு பார்த்தா பாருங்க, இங்க பாருங்க, இந்த இப்படியே இங்க இருந்து வருது பாருங்க, இந்த இப்படியே வந்து இப்படியே போகுது என்ன, இந்த ஏரியாக்குள்ள கொஞ்சம் காணப்படுது மரணிகர் வடிகால். சரியா? மரணிகர் வடிகால்னா இந்த இப்படி போகணும் என்ன, போட்ல பாருங்க, போர்டை பாருங்க என்ன, இப்படி கிளைகள் போற மாதிரி என்ன, இப்படி கிளைகள் போற மாதிரி இப்படி பிரிஞ்சு போகணும் மரணிகர் வடிகால். இப்படி எங்க கண்டாலும் நீங்க எழுதலாம் தாராளமா மரணிகர் வடிகால். அதே நேரம் ஆரை நிகர் வடிகால் காணணும்னு சொன்னா, ஆரை நிகர் வடிகால் காணணும்னு சொன்னா இப்படி ஒரு மலை ஒன்று காணப்படணும். அந்த மலையில இந்த மலையினுடைய உச்சியில இருந்து என்ன செய்யணும், இப்படி பரவலா சுத்தி வர போகணும். போனாத்தான் என்னது ஆரை நிகர் வடிகால். இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஆரை நிகர் வடிகால்னு சொல்லுவோம். ஆரை நிகர். சரி, சரியா? அப்போ பி கிட்ட இருக்கிறது வந்து கங்கன வடிகாலா? பி கிட்ட இருக்கிறதா? பி கிட்ட இருக்கிறது வந்து கங்கண வடிகால்ன்றது எப்படி தெரியுமா வரும்? இங்க பாருங்க, கங்கண வடிகால். ஆஹ் கங்கண வடிகால்ன்றது இப்படி வரும். இந்த ஒரு ஆரை நிகர் வடிகாலோட அமைக்கப்பட்டு, சரியா, அதனுடைய இந்த விளிம்புல போய் முடியல இருக்குதானே, இப்படியே இவ்வளவு ஜாயிண்ட் ஆகி, இப்படி இந்த பக்கத்தால இவர் இப்படியே திருப்ப ஜாயிண்ட் ஆகி என்ன, இப்படியே ஒண்டா சேர்ந்து போய்க்குள்ளதான் கங்கண வடிகால்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து என்ன இருக்கும், கங்கண வடிகால். சரியா? இப்ப வந்து கங்கண வடிகால் இது இருக்கா? இல்ல. சரி, இது கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க, கங்கன வடிகால. ஓ, கங்கண வடிகால்டா. சரிதானே? கங்கண வடிகால்டா ஒரு ஆரை நிகர் வடிகால் மாதிரி என்ன, ஒரு மலை பிரதேசத்துல இங்க பாருங்க, வடிவா பாருங்க டக்குண்டு, இப்படி ஒரு என்ன மலை குன்றோண்டு இப்படி ஒரு சமர கோட்டினுடைய போக்கு இப்படி காணப்படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இந்த இப்படி இந்த மலையினுடைய உயரமான உச்சி பகுதியில இருந்து என்ன செய்யும், இப்படி நீர் வந்து போகும். இப்படி போய்க்குள்ள என்ன உருவாக்கப்படுது, ஆரை நிகர் வடிகால் உருவாக்கப்படுது. இப்படி எல்லா பக்கமும் போய்க்குள்ள இப்ப இது ஆரை நிகர் வடிகால். கங்கண வடிகால்னு சொல்லக்குள்ள இவர் வந்து என்ன செய்யறாரு, இப்படி எல்லாம் ஜாயிண்ட் ஆகி எல்லாம் சேர்ந்து என்ன, இந்த பக்கத்தால் இவரும் திரும்ப அப்படியே சேர்ந்து என்ன, இப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரு ஆறா போகும். விளங்குதா? இப்படி போகக்குள்ள இதைத்தான் நாங்க கங்கண வடிகால்னு சொல்லுவோம். சரியா? மியாந்தர் வளைவு, மியாந்தர் வளைவு சொன்னீங்க. மியாந்தர் வளைவு இங்க இருக்குது. சரியா? இங்க பாருங்க, இந்த ஆஹ் தென்கிழக்கு காற்பகுதியில பாருங்க, இந்த பாருங்க இந்த மூலையில என்ன இப்படியே வருது என்ன, இதெல்லாம் வந்து இந்த கங்கண வடிகால், இந்த இப்படி வளைஞ்சு போறது. சரியா? கங்கண வடிகால்னு சொல்லி நாங்க சாரி மியாந்தர் வளைவு. சரியா? மியாந்தர் வளைவுன்னு பார்த்தோம்னு சொன்னா இப்படி வந்து என்ன, இப்படி வந்து இப்படி போகும். சரியா? இதை வந்து நாங்க மியாந்தர் வளைவுன்னு சொல்லுவோம். சரிதானே? மியாந்தர் வளைவுன்னு சொல்லுவோம். இப்படி வந்து வளைஞ்சு போயக்குள்ள அதை வந்து நாங்க இந்த இடத்த வந்து ஏரியாவை நாங்க மியாந்தர் வளைவுன்னு சொல்லுவோம். சரியா? அதே நேரம் இதை வந்து இப்படி ஜொயிண்ட் ஆகாம இருக்கக்குள்ள அது வந்து ஆரை நிகர் வடிகால்னு சொல்லுவோம் பிள்ளை. சரியா? இதெல்லாம் வடிகால் அமைப்புக்குள்ள நாங்க படிச்சிருக்கிறோம், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இது வந்து ஆரை நிகர் வடிகால்னு சொல்லுவோம். அதே போல வேற என்ன பார்த்தோம், மரணிகர் தெரியும் உங்களுக்கு என்ன, மரத்தினுடைய கிளைகள் போற மாதிரி என்ன பரவல் அடைஞ்சு போகும். அப்ப இந்த பல பிரதேசத்துல இந்த மரணிகர் வடிகால் இருக்கு, ஆரை நிகர் வடிகால் இருக்கு. சரியா? இப்படியான விடயங்கள் வந்து இதுல காணப்படுது பிள்ளைகள். சரியா? படத்துல
மொத்தமா நீங்க தேடி என்ன எங்கயாச்சு என்ன இந்த வடிகால் அமைப்பை கொடுத்தா சரி, அவ்வளவுதான். சரிதானே? இந்த மரணிகர் மற்ற இந்த ஆரை நிகர் வடிகால் விளங்கிட்டுதான் நீங்க திரும்ப கேட்டீங்க. ஓ சார். சரி, ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வி வந்து நாட்பக்கல் பியில் காணப்படும் நெல் வயலினை ஒன்றுக்கு 12,500 அளவு திட்டத்தில் மீளவும் வரைந்து காட்டுக. சரியா? அப்ப நாட்பக்கல் பியில் காணப்படும் நெல் வயலினை ஏண்டா அந்த நாட்பக்கல் பி அப்படியே நீங்க வரையணும் பிள்ளை. நாட்பக்கல் பின்னு ஒரு சதுரம் போட்டிருக்கு தானே நாட்பக்கல். நாட்பக்கல் பின்னு ஒரு சதுரம் போட்டிருக்கு தானே பிள்ளை. நாட்பக்கல் பிய பாருங்க. சரியா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பேப்பர் எல்லாரும் இருக்கும். சரியா? இந்த நாட்பக்கல் பிய பாருங்க, இங்க பாருங்க, இங்க இருக்கு நாட்பக்கல் பிய கண்டிங்களா? இந்த இருக்குது. இந்த பியில் காணப்படும் நெல் வயலினை ஒன்றுக்கு 12,500 என்ற அளவு திட்டத்துல வரையட்டாம் பிள்ளை. சரியா? சரியான பிள்ளை. இப்ப பாருங்க, இந்த கேள்வியை கொஞ்சம் போர்ட பாருங்க. சரிதானே? இதை கொஞ்சம் நாங்க தெளிவா பார்த்துட்டு வரோம். இப்ப உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு நாட்பக்கல் பியில் காணப்படும் சொல்லியிருக்கான். இப்படி ஒரு சதுரத்தை தந்து போட்டு, சரியா, அதுக்கு வந்து ஒரு பேர் போட்டிருக்கான் பி. சரிதானே? நாட்பக்கல் பி. அப்ப அதுக்குள்ள காணப்படுது நெல் வயல் காணப்படுது பிள்ளை. சரியா? அதுக்குள்ள ஒரு நெல் வயல் காணப்படுது. இப்படி வந்து இப்படி ஒரு நெல் வயல் ஒன்று காணப்படுது. பச்சை நிறத்துல ஃபுல்லா நிறம் தீட்டப்பட்டிருக்கும். அதே போல உங்களுக்கு பச்சை நிறத்திலேயே நிறத்தை தீட்டி விடுற. சரியா? இப்படி ஒரு நெல் வயல் காணப்படுது. அப்ப கேட்டுக்கிறாங்க, இந்த நாட்பகல் பியில காணப்படுற நெல் வயலை என்ன இது வந்து ஏற்கனவே எந்த அளவு திட்டத்துல இருக்கு பிள்ளைகள்? இது வந்து ஏற்கனவே எந்த அளவு திட்டத்துல இருக்கு? 50,000. 1க்கு 50,000 என்ற இடவிலக படத்துக்கு உள்ள இருக்கிற நாட்பகல் தான் இவர். ஆகவே இவர் அப்ப எந்த அளவு திட்டத்துல இருப்பார்? 1க்கு 50,000 அளவு திட்டத்துல பிள்ளைகள் இவர் வந்து காணப்படுவார். சரிதானே? அப்ப உங்கள்ட்ட என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த நெல் வயலை 1க்கு 12,500 என்ற அளவு திட்டத்துல வரையட்டாம். சரியா? அப்ப 1க்கு 12,500 என்ற அளவு திட்டத்துல மீள வரையட்டாம். என்னது? நெல் வயல். அப்ப இந்த நெல் வயலை மட்டும் நாங்க வரைஞ்சு கொள்ள இயலாது. அவர் வந்து ஒரு என்ன ஒரு ஷேப் இல்லாத கோணத்துல இருக்கு. அப்ப அதுக்கு தான் எங்களுக்கு தந்துக்கிறாங்க நாட்பக்கல். சரியா? 4 பக்கங்களை கொண்ட ஒரு நாட்பக்கலை தந்துருக்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? முதலாவது உங்களோட படத்துல தானே தந்திருப்பாங்க, உங்களோட படம் கையில தானே இருக்கும் பேப்பர்ல. அப்ப அந்த படத்துல இந்த 4 பக்கத்தை என்ன செய்வீங்க? அடிமட்டத்தை வச்சு அளப்பீங்க சென்டிமீட்டர்ல. சரியா? சென்டிமீட்டர்ல அளப்பீங்க. அளந்து புறாவை என்ன செய்வோம் நாங்க? 1க்கு 12,000க்கு அந்த அளவு திட்டத்தை மாத்துவோம். சரியா? 1க்கு 12,000க்கு அளவு திட்டத்துக்கு நாங்க மாத்துவோம். மாத்தி போட்டு இப்ப வருந்தானே 12,000க்கு மாத்தின அப்புறம் ஒரு நீள அகலம் உண்டு, ஒரு விட வருந்தானே என்ன நீளம் உண்டு அகலம் உண்டு வரும். என்ன 12,000த்துல நீளம் அகலம் வரும். சரியா? நீளம் அகலம் உங்களுக்கு வரும். அந்த நீள அகலத்தை கொண்டு போய் நீங்க என்ன செய்வீங்க? மீள வரைவீங்க ஒரு பெட்டி ஒன்று அடிச்சு. சரியா? மீள ஒரு பெட்டி ஒன்று அடிப்பீங்க. நாட்பகல் ஒன்றை நாங்க கீறுவோம். கீறி போட்டு அதுக்குள்ள நாங்க நெல் வயலை கீறி விடுவோம். சரியா? இப்ப இந்த நாட்பகல் உங்களுக்கு என்ன அளவு திட்டத்துல இருக்கும்? 1க்கு 12,500 அளவு திட்டத்துல இருக்கும். அதே நேரம் அந்த நாட்பகலுக்கு உள்ள வார இந்த நெல் வயல் என்ன செய்யும்? அதே போல இங்க சின்ன பாக்ஸுக்குள்ள இருக்கிறாலும் சின்னதா இருக்கு. பெரிய பாக்ஸ்ல இருக்கிற நீங்க செய்யுங்க பெருசா வர கீறுவீங்க. சரியா? பெருசாவோ அளவு திட்டம் சின்னனா போய்க்குள்ள அளவு சின்னனாவோ கீறுவீங்க. சரியா? அப்படி வந்து நீங்க கீறி கொள்வீங்க. அப்ப முதல் நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? இப்ப இதுல எங்கன்னா தரப்பட்டிருக்கிற 1க்கு 50,000த்துல தரப்பட்டிருக்கிற இந்த பி என்கின்ற நாட்பக்களை என்ன செய்யணும்? நாங்க மாத்த வேணும். சரியா? என்னத்துக்கு மாத்தணும்? 12,000, அதாவது 1க்கு 12,500 என்ற அளவு திட்டத்துக்கு பிள்ளைகள் மாத்த வேணும். சரியானே? அப்ப இதுல நாங்க இன்னும் கொஞ்சம் பேசிக்க பார்த்து கொண்டு வருவோம். சரியா? விளங்காதாக்கள் இதோட விளங்கிக் கொள்ளுங்க இந்த பகுதியை. சரியா? எந்த அளவு திட்டங்கள் வந்தாலும்
நீங்க வரையக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்காக என்ன திருப்ப நான் இந்த விஷயத்த முதல்ல இருந்து சொல்றேன், கேளுங்க வடிவா. சரியா? ரைட். இப்ப அது இருக்கட்டும் ஒரு பக்கத்துல. சரியா? அவரங்கால ஒரு பக்கத்துல இருக்கட்டும். சரியா? எங்களோட பேசிக் அளவு திட்டம் பிள்ளைகள் 1க்கு 50,000. சரியா? 1க்கு 50,000 தான் எங்களோட பேசிக் அளவு திட்டம். ஏன்னா அதுல இருந்தா அதான் எங்களோட அடிப்படை அளவு திட்டமாக இருக்குது. அப்ப பாருங்க, இந்த 1க்கு 50,000 அளவு திட்டத்தில் நான் ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி மாதிரி ஒன்று செஞ்சு காட்டுறேன். சரி, எவ்வளவுங்கிறது. அப்ப இது வந்து எத்தனையில இருக்குண்டா, இப்ப இந்த சதுரம் 4 ரன் 1க்கு 50,000 இருக்கு. சரியோ? 1க்கு 50,000 இவர் இருக்கு. சரியா? 1க்கு 50,000 இவர் இருக்கு. சரியா பிள்ளை? 1க்கு 50,000 இவர் இருக்கு 2 பேருக்கும். அப்ப இவரோட நீள அகலத்தை நான் சொல்றேன் 6 சென்டிமீட்டரும் அகலம் வந்து 4 சென்டிமீட்டரமா இவர் இருக்குது. சரியா? 1க்கு 50,000 நீள அகலம் இப்படி இருக்கு. சரியா? ரைட். இவர் இப்படியே இருக்கட்டும். சரியா? இவரை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் மத்திம அளவு திட்டம்னு சொல்லுவோம். சரியா? இவரை நாங்க சொல்லுவோம் மத்திம அளவு திட்டம். இவரை வச்சுதான் நாங்க பெருப்பித்தல் சிறுப்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். இவர் தான் வந்து 1க்கு 50,000 நடுவுல இருக்கிறார். சரிதானே? அப்ப இவரை வந்து நாங்க மத்திம அளவு திட்டம் சொல்லுவோம் பிள்ளைகள். சரியா? அப்ப இப்ப அடுத்த கட்டம் நான் 200 சதுரம் வரைய போறேன். அது எந்த அளவுக்குன்னு சொன்னா, அடுத்த வந்து 1க்கு 25,000 நான் இப்ப இதை மாத்த போறோம். சரியா? இவரை நான் 1க்கு 25,000 கொண்டு போறேன். அப்ப இப்ப பெருப்பிக்கப்படுது பிள்ளைகள். அளவு சிறிதாக சிறிதாக படம் சைஸ் வந்து இங்க என்ன செய்யுது, பெருசாகி கொண்டு இருக்கு பிள்ளைகள். சரியா? சைஸ் வந்து என்ன செய்யுது, பெருசாகி கொண்டு இருக்கு. சரியா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப நான் இதை வந்து எத்தனை கீறேன்னு சொன்னா, சரியா, இது வந்து 1க்கு 25,000 வரை நான் கொண்டு போறோம். இந்த 1க்கு 50,000. சரியா? ரைட். 1க்கு 25,000. இப்ப பாருங்க, இங்க 6 சென்டிமீட்டர் நீளம், அகலம் 4 சென்டிமீட்டரா இருக்கு. 1க்கு 25,000 நான் அதை கொண்டு போய்க்குள்ள பிள்ளைகள் அரை மடங்கா இது பெருசாகும். சரியா? அரை மடங்காக பெருசாகுது. 1க்கு 50,000 அரைவாசியா 25,000. சரியா? 25,000. அப்ப பாருங்க, இந்த 6 வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னா, இங்க என்ன செய்யும், 2ஆல பெருக்கப்பட்டு வரும். சரியா? அரை மடங்கு பெருப்பித்தல். சரி, அரை மடங்கு பெருப்பித்தல். இப்ப பாருங்க, இங்க வந்து இந்த 6 2ஆல பெருக்கப்பட்டு 12 சென்டிமீட்டர் வரும். சரியா? 12 சென்டிமீட்டர் வரும். இந்த 4 2ஆல பெருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் வரும். சரியா? இது வந்து 1க்கு 25,000 அளவு திட்டம். மேல இருக்கிறது 1க்கு 50,000 அளவு திட்டம். சரியா? இப்ப பாருங்க, அடுத்த விஷயத்த பாருங்க. அடுத்தால் இப்ப இதுல அரைவாசியை நாங்க எடுக்க போறோம். அதாவது 1க்கு 25,000 அரைவாசியை எடுக்க போறோம். அப்ப இவர் இப்ப என்ன ஆகும், படம் சதுரம் சின்னனாகுமா பெருசாகுமா? இப்ப சொல்லுங்க பாப்போம். பெருசாகும். பெருசாகும். சரியா? பெருசாகும் வரைக்கும். இப்ப பாருங்க, இவர் வந்து இவரையும் விட டபுள் ஆகுது. அப்ப படம் பெருசாகும். சரியா பிள்ளை? இப்ப படம் இன்னும் பெருசாகும். படம் இன்னும் பெருசாகப்படுது. இப்ப பாருங்க, இது நான் எந்த அளவு திட்டத்துல வரைகிறேன்டா, இவர் வந்து 1க்கு 12,500 அளவு திட்டம். 12,500 அளவு திட்டம். அப்ப இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப என்ன நீள அகலம் வரும்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் பாப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், 1க்கு 50,000 1க்கு 25,000 மாதிரிக்குள்ள இவர் 2ஆல பெருக்கப்பட்டு. சரியா? இவர் வந்து என்ன 2ஆல பெருக்கப்பட்டு, அதாவது என்ன 6 2ஆல பெருக்கப்பட்டுச்சு, அதே நேரம் 4 2ஆல பெருக்கப்பட்டுச்சு. சரியா? இப்ப இவர் 25,000 அரைவாசி 12,500. அப்ப இவருட அரைவாசி ஆகுது. அப்ப இவர் என்ன செய்வே, 2ஆல பெருக்கப்படுகிற பிள்ளைகள். சரியானே? 2 மடங்கு ஆகுது. படம் பெருசாகி கொண்டிருக்கு. அப்ப என்ன இங்க பெருசாகும், என்ன நீளாகலங்கள் அதிகரிக்கப்படும். சரியா? நீளாகலங்கள் அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப இப்ப பாருங்க, 12 2ஆல பெருக்கினா எங்களுக்கு 24. சரியானே? 8 2ஆல பெருக்கினா 16. சரியா? அப்ப 24 சென்டிமீட்டர் நீளமும்
அகலம் வந்து 16 சென்டிமீட்டர் அகலமுமாக இங்க எங்களுக்கு என்ன காணப்படும் பிள்ளைகள். சரியா? இப்ப விளங்குது அவ்வளவு பெருப்பித்தல். சரியா? இங்க சின்ன அடுத்து எங்களோட மத்திய அளவு திட்டம்னு சொல்றோம். வேற நாங்க எப்படி சொல்லுவோம்? மத்திய அளவு திட்டம் 1க்கு 50,000. சரியா? மத்திய அளவு திட்டம் சொல்லுவோம். அப்ப இங்க இருந்து இவர் சரி, இவர் அரைவாசியாக அவர் பெருசாக என்ன டபுள் மடங்கா. அப்புறம் இவர் வந்து எப்படி சரி, இவர் வந்து டபுள் மடங்கா இங்க வந்து ஆகப்படும். அப்ப விளங்குதா? 1க்கு 50,000, 1க்கு 25,000, 1க்கு 12,500 வருவேன். இப்ப பாருங்க, இவரை நான் அரை மடங்கா இப்ப சிறுப்பிக்க போறேன். சரியா? அந்த பக்கத்தால இப்ப இவர் சிறுப்பிக்கப்பட போறேன். அப்ப அரை மடங்காக சிறுப்பிக்கப்படைக்குள்ள, சரியா, அரை மடங்காக சிறுப்பிக்கப்படைக்குள்ள, சரி இதெல்லாம் அழிக்கிறேன் நான், இடம் இல்ல, சிறுப்பிக்கைக்குள்ள அவர் எப்படி மாறுவார்னு பார்ப்போம். அப்ப இவர் அரை மடங்கா சிறுப்பிக்கைக்கு இப்ப படம் பெருசாகுமா பெருசாகாதா? சின்னனாகுமா? 1க்கு 50,000 இருந்து அரை மடங்கு சிறுசாக போறேன். எத்தனை அளவு திட்டத்துலண்டா 1க்கு 1,00,000 வந்து சிறுப்பிக்க போறேன். இப்ப படம் பெருசா வருமா சின்னனா வருமா? சிறுசா சிறுசா வரும். சரியா? சிறுசா வரும். இப்ப பாருங்க படத்தை இப்ப இப்ப நான் கீழ போறேன். ரைட்? இப்ப இதுல அரைவாசியா சின்னனாகும் படம். சரியா? இப்ப சின்னனாகும். இப்ப இவர் என்ன அளவு திட்டத்துல வருவார்? 1க்கு 1,00,000. சரியா பிள்ளை? 1க்கு 1,00,000 அளவு திட்டத்துல வரும். இப்ப இதுல நீளாகலம் என்ன பிள்ளைகள் வரும்? இப்ப நீளாகலம் என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலம். 3 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலம். 2 சென்டிமீட்டர் அகலம். 2 சென்டிமீட்டர் அகலம் வரும் பிள்ளை. சரியா? ஏன் முதல் நாங்க பெருப்பிக்கக்குள்ள 2 மடங்கா பெருக்கி கொண்டு போனோம். இப்ப இவர் சரி 2ஆல என்ன வகுக்கிறோம். சரியா? பிரிபட போகுது. சரியா? அப்ப 3 வருவேன். 4 நாங்க திருப்ப 2ஆல பிரிக்கக்குள்ள 2 வருது. அப்ப இதான் வந்து எங்களோட நீள அகலங்களா இருக்க போகுது. விளங்குதா விஷயம்? இப்ப இப்ப பாருங்க இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த அடுத்த என்ன விஷயம்னு சொன்னா, இது இப்ப இவ்வளவு நாங்க சென்டிமீட்டர்லயே வச்சு கொண்டு செஞ்சுட்டு போறோம். சரியா? படத்துக்குள்ளேயே வச்சு கதைச்சு கொண்டு இருக்கிறோம். இதே போல இதே இங்க இப்ப 1க்கு 50,000 ஒரு 6 சென்டிமீட்டரா காணப்படுற வீதி உண்மையான நிலத்துல எத்தனை கிலோமீட்டரா இருக்குமெண்டு அந்த விஷயமும் பக்கமும் நாங்க தெரிஞ்சு கொள்ளும். சரியா? அந்த பக்கமும் தெரிஞ்சு கொள்ளும். அப்ப எங்களோட பேசிக் அளவு திட்டம் வந்து இதுக்குள்ள 1க்கு 50,000 வச்சு கொண்டு நாங்க எடுக்கிறது. சரியா? அப்ப உண்மையிலேயே ஒரு வீதி வந்து 1 கிலோமீட்டர்ல இருக்குண்டா 1 கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொன்னா எங்கட 1க்கு 50,000 இடவிலக படத்துல நாங்க எப்படி அதை எத்தனை அளவு திட்டத்துல காட்டுவோம்? எத்தனை சென்டிமீட்டர் காட்டுவோம்? சொல்லுங்க அப்ப இப்ப 2 சென்டிமீட்டர். விளங்கல? 1க்கு 50,000 படத்துல தானே சார்? 1க்கு 50,000 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர். சரியா? ரைட். ஒரு நிமிஷம். ரைட். 2 சென்டிமீட்டர் காட்டும் பிள்ளைகள். 2 சென்டிமீட்டர் காட்டும். இதான் எங்கட இந்த பேசிக் அளவு திட்டம். சரியா? இதை ஞாபகம் வச்சிருந்தா தான் நீங்க மிச்ச எப்படி கேள்வி குழப்பி கேட்டாலும் பிள்ளைகள் செய்யக்கூடியதா இருக்கும். இது ஞாபகம் இருந்தா தான். அப்புறம் மாறி 2 கிலோமீட்டர் 1 சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுதான் எல்லாம் பிழைச்சு போயிடும். சரிதானே? அப்ப உண்மையான நிலத்துல அதாவது புவியினுடைய மேற்பரப்புல உண்மையா 1 கிலோமீட்டர் என்று காணப்படுற ஒரு வீதியா இருக்கலாம், ஒரு ஆறாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நாங்க கொண்டே 1க்கு 50,000 படத்துல வரைகின்ற பொழுது, சரியா, வரையக்குள்ள எப்படி வரையணும்னு சொன்னா 1 கிலோமீட்டரா உண்மையான நிலத்துல இருக்குன்னு சொன்னா அதை நாங்க கொண்ட எப்படி வரைவோம்? 2 சென்டிமீட்டர் வரைவோம். அப்ப இவர் வந்து இப்ப அதிகரிக்க என்ன செய்யப்படுவார்? இவர் 2 கிலோமீட்டர் போய் சென்று எத்தனையா வருவார்? 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் வருவார். சரியா? அப்ப இவர் அதிகரிக்க அவருக்கு 2 மடங்கா நாங்க மாத்தி என்ன அலகுல போடுவோம்? சென்டிமீட்டர் 2 அலகுல நாங்க மாத்தி போடுவோம். விளங்குதா? இப்ப இந்த விஷயம் விளங்குதா? உண்மையான நிலத்துல ஒன்று இருக்குன்னு சொன்னா அது எப்படி மாறி வரும்ன்றது இப்ப விளங்குதா? படத்துல எப்படி வரும் விளங்குதா?
விளங்காட்டி சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். விளங்கி இருக்கணும் இப்ப. சரியா? அப்ப பாருங்க, இப்ப 1க்கு 50,000 நான் சொல்றேன். சரியா? இப்ப 1க்கு 50,000 6 சென்டிமீட்டர் காணப்படுற இந்த நீளம் உண்மையான நிலத்துல எத்தனை கிலோமீட்டரா இருக்கும் பிள்ளைகள்? 3 கிலோமீட்டர். விளங்கல? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர். இப்ப இந்த 50,000 தான் நான் செய்யறேன்னா, அதனால அங்க இருந்து இங்க ஓடு போடுறேன். சரியா? அப்ப அந்த 50,000 பாருங்க. அப்ப இந்த 6 சென்டிமீட்டர் இருக்கிற இந்த அளவு படத்துல 50,000 இருக்கிற அளவு திட்டத்துல இருக்கிற 6 சென்டிமீட்டர். சரியா? இங்க எத்தனையா வரப்போகுது? 3 கிலோமீட்டர் வரப்போகுது. அப்ப இந்த அகலம் 4 சென்டிமீட்டரா இருக்கிறது எத்தனை கிலோமீட்டரா வரப்போகுது பிள்ளைகள்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். இப்ப உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், இந்த படத்துல தரப்பட்டிருக்கிற இதுக்கு இந்த நாட்பகலுக்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன் பிள்ளைகள். இந்த நாட்பகலுக்கு ஒரு பெயர் வைக்கிறேன். சரியா? டி என்ற ஒரு பெயரை வைக்கிறேன் சும்மா. சரியா? இந்த டி என்று தரப்பட்டிருக்கிற நாட்பகலினுடைய பரப்பளவு உண்மையான நிலத்தின் பரப்பளவு என்ன? இப்ப சொல்லுங்க பாப்போம். உண்மையான நிலத்துல காணப்படுற பரப்பளவு என்னன்னு நான் கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க பாப்போம். 6 கிலோமீட்டர் வர்க்கம். 6 கிலோமீட்டர் வர்க்கம். ஏன்? அப்ப உண்மையான நிலத்துல காணப்படுற பரப்பளவுன்னு சொல்லக்குள்ள என்னது? நானும் சென்டிமீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு மாத்தும். உண்மையான நிலத்துல புவியோட மேற்பரப்புல கிலோமீட்டர்ல அணி இருக்கும். அப்ப கிலோமீட்டருக்கு மாத்தும். அப்ப மாத்துக்குள்ள இவர் எப்படி வரு? இங்க நான் மாத்தி காட்டிக்கிறேன். 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். அப்ப அவர் நாங்க என்ன செய்வோம்? பெருக்கும். சுற்றளவு கேட்டா என்ன? அப்படி 4 பக்கம் போட்டு கூட்டுவோம். சரிதானே? அதுல வர்க்கம் போடாம போடும். அப்ப 6 கிலோமீட்டர் வர்க்கம் வரும் பரப்பளவு. சரிதானே? அப்ப இப்படி வந்து வரும். சரி, இப்படித்தான் பிள்ளைகள் நாங்க மாத்துவோம். 1க்கு 50,000 எப்படி மாத்தும்? சரிதானே? அப்ப இப்ப பாருங்க, இப்ப 1க்கு 50,000 பார்த்துட்டோம். சரியா? இப்ப அடுத்த ஆளை பார்ப்போம். 1க்கு 25,000. சரியா? அவரோட அரைவாசி இவர். இப்ப இவரை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க என்ன அளவு திட்டம் வரவேண்டா பிள்ளைகள்? இங்க வந்து நாங்க 1 கிலோமீட்டர் உண்மையான நிலத்துல இருக்கிற 1 கிலோமீட்டரை எத்தனை சென்டிமீட்டர் காட்டுவோம்னு சொன்னால் 4 சென்டிமீட்டர் காட்டும். சரியா? 4 சென்டிமீட்டர் காட்டும். 1க்கு 25,000 படத்துல. அப்ப இங்க பாருங்க, உண்மையான நிலத்துல 1 கிலோமீட்டர் வீதி ஒன்று காணப்படுதுன்னு சொன்னா அது 1க்கு 25,000 படத்துல வரைக்குள்ள 4 கிலோமீட்டரா நாங்க கொண்டு அங்க சாரி 4 சென்டிமீட்டரா கொண்டு போய் அங்க நாங்க கீறுவோம். உண்மையா 1 கிலோமீட்டர்ல காணப்படுற ஒரு வீதியை 4 சென்டிமீட்டர் கொண்டு கீறுவோம். சரிதானே? அப்ப இது வந்து 1க்கு 25,000. இங்க வந்து அப்படி இல்லை. இங்க வந்து 1 கிலோமீட்டருக்கு என்ன பேசிக் அளவுக்கு நாங்க இங்க போட்டுருக்கிறோம் 2 சென்டிமீட்டர். என்ன 2 மடங்கா பெருக்கப்படும். இங்க வந்து 4 மடங்கா போகும். சரியானே? அப்ப அப்படி போய் கொண்டு. அப்ப இந்த அதாவது இங்க பாருங்க, அப்ப 1க்கு 12,500ல 1 கிலோமீட்டரா காணப்படக்குள்ள இங்க வந்து எத்தனை சென்டிமீட்டரா போகும் படத்துல? 6 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டரா போகும். சரியா? 6 8 சென்டிமீட்டரா போகும். சரியா? ஏன் 8 சென்டிமீட்டரா போகுது? 1க்கு 25,000 அரைவாசி தான் 12,500. அப்ப இவர் தான் 2 மடங்கா பெருக்கப்படுவார். 2ஆல பெருக்கப்படுவார். இங்க 2 இங்க 4 2 தர 2 4 4 தர 2 8. சரியா? சரிதானே? இப்ப ரைட். அப்ப இப்படி வந்து இங்க போய் கொண்டிருக்கும் பிள்ளைகள் இந்த கிலோமீட்டர் சென்டிமீட்டர் என்ன அளவு உண்மையான நிலத்துல வந்து எப்படி இருக்கும், எந்த அளவு திட்டத்துல எத்தனை சென்டிமீட்டரா நாங்க படத்துல காட்டும், உண்மையான அளவு திட்டத்துல எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். சரியா? இப்படி வந்து இதனுடைய படிமுறைகள் போய் கொண்டிருக்கும். அதே நேரம் 1க்கு 1,00,000 இருக்கிற படத்துல பிள்ளைகள் 1 கிலோமீட்டரை எத்தனை காட்டும்? இப்ப சொல்லுங்க அப்படின்டாக்க. 1 1 கிலோமீட்டர் சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் காட்டும். 1 சென்டிமீட்டர் காட்டும். சரியா? அது வந்து 1க்கு 1,00,000. அப்ப இங்க பாருங்க 1க்கு 50,000 2 சென்டிமீட்டர் காட்டுறோம். நாங்க இங்க பிரிப்போம் தானே 2ஆல. அப்ப பிரிச்சா இங்க 1 வரும். சரியா? அப்ப 1 கிலோமீட்டர் நாங்க டிரெக்டா 1 சென்டிமீட்டர் 1க்கு 1,00,000 காட்டுவோம் பிள்ளைகள். சரிதானே? இதான் வந்து இதனுடைய விளக்கம். சரிதானே?
ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்கு வரோம், அந்த கேள்விக்குள்ள. சரியா? இப்ப இந்த விஷயம் எல்லாம் விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இப்ப நாங்க கேள்விக்குள்ள வரோம். இப்ப பிள்ளைகள் நீங்க இந்த தரப்பட்டிருக்க அந்த பி என்கின்ற நாட்பக்கள் இருக்கு தானே? அப்ப உங்களோட இடவிலக படம் உங்களோட கையில இருக்கும். அப்ப உங்களோட அடிமட்டத்தை வச்சு அந்த பி என்ற நாட்பக்கல்ற நீள அகலம் எத்தனை சென்டிமீட்டர்ல இருக்குன்ற ஒரு காலம் சொல்லுங்க டக்குன்னு. நீளம் 1.5 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர். பாருங்க, நீளம் என்ன? 1.5 சென்டிமீட்டர். அகலம் இல்ல, 2 அகலம் சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர். அகலம் ஓ 2 சென்டிமீட்டர். அகலம் 2 சென்டிமீட்டர். அகலம் இல்ல, நீளம் தான் 2 சென்டிமீட்டர் ஆகும். கூட இருக்கிறா நீளம். சரியா வெளியில? சரியா? இப்படியா வருது உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓ சார், நீளம் வந்து 1.5, அகலம் 2 சென்டிமீட்டர். சரி சரி. அப்ப இதான் வந்து எங்களோட நீள அகலமா இருக்கு. ஒன்றுக்கு 50,000 என்ற அளவு திட்டத்துல. அப்ப நாங்க இனி என்ன செய்யணும் பிள்ளைகள்? இவரை வந்து நாங்க ஒன்றுக்கு 12,500 என்ற அளவு திட்டத்துக்கு மாத்தோம். சரியா? ஒன்றுக்கு 12,500 என்ற அளவு திட்டத்துக்கு மாத்தணும். இப்ப பாருங்க, இந்த ஒன்றுக்கு 50,000 நாங்க இப்ப உடனே 12,500க்கு மாத்தாம இவரை நாங்க ஒன்றுக்கு 25,000க்கு முதல் மாத்துவோம். சரியா? ஒன்றுக்கு 25,000 என்ற அளவு திட்டத்துக்கு மாத்துவோம். இந்த 1.5 2 அப்ப மாத்தைக்கு எப்படி வரும் பிள்ளைகள்? இப்ப சொல்லுங்க, 1க்கு 25,000க்கு மாத்தைக்கு எப்படி வரும்? இதானே வரும் நீளாகலாம். 1க்கு 25,000க்கு. சரியா? இப்ப பாருங்க, இப்ப 1க்கு 25,000க்கு தான் நான் இப்ப கண்டது. இன்னும் விட வரல. சரியா? இப்ப நாங்க இவரை கொண்டு வரோம் 1க்கு 12,500. சரியா? 1க்கு 12,500க்கு இப்ப மாத்த போறோம். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்துவோம். டிரெக்டா மாத்தினா உங்களுக்கு கஷ்டம். இப்ப மாத்த போறோம். இப்ப இவர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டரா இல்ல இருக்கு. அப்ப 3 தர 2 4 தர 2. இவர் டபுள் மடங்கா இவர் மாறு. அப்ப இப்ப பாருங்க, சரியா பிள்ளை? இப்ப நீங்க என்ன செய்வீங்க? 6 சென்டிமீட்டர்லயும் 8 சென்டிமீட்டர்லயும் என்ன செய்வீங்க? நீளாகலங்களை கீறுவீங்க. சரியா? 6 சென்டிமீட்டர்லயும் 8 சென்டிமீட்டர்லயும் நீளாகலங்களை கீறுவீங்க. சரியா? இப்ப வந்து 1க்கு 25,000க்கு 1க்கு 12,500க்கு வந்துட்டு 1க்கு 12,500. சரியா? 1க்கு 12,500க்கு வந்துட்டு இப்ப நாங்க என்ன செய்வோம்? இதுக்குள்ள அந்த நெல் வயல அப்படியே காணப்பட்ட மாதிரியே என்ன அப்படியே கீறி ஃபுல்லா நிலட்டி விடுவோம். சரியா? பிளைட் அப்ளை இப்ப இந்த கேள்வி பிளைட் தான். 50,000 படத்தை வரைஞ்சி போட்டா இல்ல 12,500 இதெல்லாம் நீங்க ஒண்ணும் வரைய தேவையில்ல. இதுதான் உங்களுக்கு பேப்பர்ல தந்துக்கிறாங்க. நான் இப்ப பேப்பர் உங்களுக்கு இதை வரைஞ்சி இப்ப அளவுக்கு அப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டினேன். சரியா? நீங்க இது வரைய தேவையில்ல. நீங்க டிரெக்டா இவரை மட்டும் வரைஞ்சா சரி. 1க்கு 12,500ல இந்த நெல் வயல என்ன நாட்பாக்களை கீறி போட்டு உங்களுக்கு வரைஞ்சி விட்டா சரி. சரியா? இங்க வந்து என்ன பாப்பாங்கன்னா இந்த அளவு திட்டம் தான் பாப்பாங்க. இந்த அளவு திட்டம் நீள அகலம் சரியா இருக்குதா நீங்க எடுத்தது? சரியா? 1க்கு 50,000ல சரியா அளந்து இந்த வார விடைய வந்து நீங்க 1க்கு 12,500க்கு வடிவா மாத்தி வைக்கிறீங்களான்றதான் பாப்பாங்க. சரியா? அப்ப அதுக்கு தான் நான் செஞ்சேன். 1க்கு 50,000ல இருந்து முதலாவது இவரை வந்து என்ன செஞ்சேன்? முதலாவது என்ன 1க்கு 25,000க்கு மாத்தினேன். சரியா? 1க்கு 25,000க்கு மாத்தினேன். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சேன்? அதுல திருப்ப 2 மடங்கா மாத்தி விட்டா 12,500க்கு மாறுவேன். சரியா? அப்படித்தான் வந்து இந்த செஞ்சிருக்கு செய்முறை. சரியா? 1க்கு 25,000ல இப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் 1க்கு 12,500ல என்ன இந்த 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் வந்துரு. இப்ப நீளம் வந்து 8 சென்டிமீட்டர். சரியா? நீளம் வந்து 8 சென்டிமீட்டர், அகலம் வந்து 6 சென்டிமீட்டர். அப்ப இங்க நீங்க அடிமட்டத்துல அளவெடுப்பீங்க. நீளம் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு, அகலம் 6 சென்டிமீட்டர். அப்ப திருப்ப அங்களையும் அதே மாதிரி 8, இஞ்சாலையும் அதே மாதிரி 6 வரும். கீழே கட்டாயம் போடணும் 1க்கு 12,500 ரெண்டு போடணும். போட்டு நடுவுல அந்த பச்சை கலர்ல வயல நீங்க பிடி விட்டீங்கன்னு சொன்னா என்ன சரி. இதுக்கு திசை போட தேவையில்லையா? என்னது?
திசை போட தேவையில்லையா அதுக்கு? வெரி குட் வெரி குட். திசை கட்டாயம் போடும். இதுல வந்து என்ன இப்படி இப்படி அம்புக்குறி போட்டு எண் போட்டு காட்டணும். சரியா? இப்ப சரியா? ஓம் சார். சரி. சரி ரைட். சார் இத உண்மையான நிலத்தோற்றத்துல கிலோமீட்டர்ல கேட்டா? உண்மையான கிலோமீட்டர்ல நிலத்தோற்றத்துல கேட்டா சார் கிலோமீட்டர்ல ஒன்றுக்கு 12,500. ஒன்றுக்கு 12,500ல உண்மையான நிலத்தோற்றத்தை கேட்டாவா? ஆம் சார். உண்மையான நிலத்திட்டம் கேட்டா எத்தனை கிலோமீட்டர்ல வரும்னு கேக்குறீங்க அப்படியா? ஆம் சார். அப்ப உண்மையான நிலத்தோட்டம் கேட்டா எங்களுக்கு தெரியும். நாங்க அப்போது பார்த்துட்டு வந்தோம் தானே. ஒன்றுக்கு 50,000 சொன்னா 1க்கு 50,000த்துல 1 கிலோமீட்டரை 2 சென்டிமீட்டர் காட்டுறோம். அதே போல 1 கிலோமீட்டரை 1க்கு 25,000த்துல 4 சென்டிமீட்டர் காட்டுறோம். அதே போல 1 கிலோமீட்டரை 1க்கு 12,500ல 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் காட்டுறோம். சரியா? அப்ப நாங்க என்ன செய்வோம்? இங்க எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 6 சென்டிமீட்டர் இருக்கு. இங்க 8 சென்டிமீட்டர் இருக்கு. சரியா? அப்ப இந்த சென்டிமீட்டர் வந்து 8 சென்டிமீட்டரா இருந்தா அவர் வந்து 1 கிலோமீட்டரா வருவார். சரியா? அப்ப இவர் எத்தனையா வருவார்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா வருவார். இவர் வந்து இந்த தசத்துல விட வரும். சரியா? பிரிச்சு நாங்க பார்த்தோம்னா தசத்துல விட வரும். ஓகே சார். சரியானே? 1க்கு 12,000த்துல. சரியானே? வடிவா கவனி அவதானிச்சு கொள்ளணும். பிறகு 50,000 சொல்றேன் பிறகு இப்படி பிரிச்சு தசத்துல வரும்னு நான் சொன்னேன். சரியானே? 1க்கு 12,500ல இந்த அளவு திட்டம். சரியா? இந்த அளவு திட்டத்துல நாங்க இதை வச்சு எடுத்தா சரி. நீ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன 1க்கு 50,000த்துல 1 கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு காட்டுறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுதான் எல்லாம் லேஸ் உங்களுக்கு. அடுத்தது 1க்கு 25,000க்கு 1 இது டபுளா மாறும். இவர் வந்து 2ஆல பெருக்கப்படுவேன். சரியா? 2ஆல பெருக்கப்படுவேன். பிறகு இவர் வந்து 2ஆல பெருக்கப்படுவேன். விளங்குதா? விளங்குதானே? ஓகே சார். ரைட். அவ்வளவுதான் விஷயம். பேப்பர் அன்னைக்கு ஃபுல்லா முடிக்கலாம். அவங்களோட நேர்கோட்டு அளவு திட்டம் எல்லாம் சொல்லித்தர சொல்லி மெசேஜ் வந்து எனக்கு. நேர்கோட்டு அளவு திட்டம் முதல் சொல்லித்தரக்குள்ள வரலையா? அப்ப நீங்க இதோட இந்த இடவிலக்க படம் பிள்ளைகள் 3வது செமினார் செய்யறேன் நான். இதுக்கு முன்னுக்கு ஏற்கனவே 2 செமினார் முடிஞ்சு செஞ்சு இதே மாதிரி செஞ்சது ஃபுல்லா. இப்ப பாஸ் பேப்பர் மட்டும் தான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்பைக்குள்ள நான் ஃபுல்லா அழகு ஃபுல்லா படிப்பிச்சேன். நான் ஒவ்வொரு குறியீடுகளா ஃபுல்லா படிப்பிச்சு போட்டுதான் இடவிலக்க படம் பேப்பர் செஞ்சேன் முதல். இப்ப நீங்க திருப்ப நிறைய பேர் அப்பைக்குள்ள ஜாயின் ஆகல. இப்ப திருப்ப கேட்டாலும் இப்ப திருப்ப ரிப்பீட் பஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இது 3வது செமினாரா? சரியா? 3வது செமினார் 3வது நாள் வந்து இப்ப செஞ்சு கொண்டு இருக்கிறேன். சரியா? சரியானே? இதுல எதுவும் டவுட்டுகள் கேட்குன்னா எனக்கு முடிய பிறகு வாட்ஸ்அப்ல எனக்கு போடுங்க. சரியானே? இதுல போட்டுக்கிறீங்க நேர்கோட்டு அளவு திட்டம் வரைகிற சொல்லித்தர சொல்லி யூடியூப்ல ரெக்கார்டிங் போடுவீங்களான்னு கேட்டுக்கிறீங்க. கட்டாயம் யூடியூப்ல ரெக்கார்டிங் போடுவேன். நீங்க போய் பார்க்கலாம் இந்த சேனல்ல. சரிதானே? இந்த வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கிறீங்க பிள்ளைகள். ஜியோவித் நிஜித்தன் சொல்லி ஒரு சேனல்ல ஒன்று இருக்கு என்கிட்ட. சரிதானே? அப்ப அதுல நீங்க ஜாயின்ட் ஆக இல்லைன்னு சொன்னா இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுவேன். சரியானே? அதுல போடுவேன் அந்த லிங்க். யூடியூப் லிங்க் போடுவேன். போய் பார்க்கலாம் தாராளமா. மற்ற யூடியூப் சேனல் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. போய் டிரெக்டாவே போய் பாருங்க. சரியா? இன்றைக்கு ஒரு 11 மணிக்கு பிறகு தான் அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் முடிஞ்ச கையோடய போய் இருக்குமென்று போய் பார்க்க கூடாது. சரியா? அப்ப முடிஞ்ச கையோட பார்க்காம அந்த டைம் பாருங்க. நேர்கோட்டு அளவு திட்டம் கேட்டுக்கிறீங்க. அதையும் டக்குன்னு சொல்லிட்டு போறோம் பாருங்க. சரியா? நேர்கோட்டு அளவு திட்டம் பிள்ளைகள் பாருங்க. 1க்கு 50,000 முதலாவது. சரியான ஈஸி பிள்ளைகள் நேர்கோட்டு அளவு திட்டம். போன முறை வராத கேள்வி இது. இதுவும் வரையில. மூல வரைய சொன்ன பகுதியும் வரையில. போன முறை வந்த கேள்வி பிள்ளைகள் இந்த என்ன நாங்க இப்படி பானா போட்டு வரைய வேண்டாம். அந்த கிராஃப்ல வரையும். அதாவது குறுக்கு பக்க பார்வை. என்ன குறுக்கு வெட்டு முகம் அல்லது குறுக்கு பக்க பார்வை என்று சொல்லுவோம். சரியா? இதான் வந்து வரைய வந்த போன முறை. சரியா? நாங்க இதுல அளவு திட்டங்கள் எடுத்து வரையோம். சரி? இந்த கேள்வி போன கிளாஸ்ல போன செமினார்ல பார்த்துனாங்க. சரியானே? இதுல டவுட் இருக்கிறார்கள் போன ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. இது வந்து போன முறை வந்துச்சு இந்த கேள்வி. சரியா? அப்ப இந்த நேர்கோட்டு அளவு திட்டம் வரையில இந்த 1க்கு 50,000 இருக்கிற ஒரு நாட்பாக்கல 1க்கு 26,000 வரைங்க, 1க்கு 12,000 வரைங்க அப்படி சொல்ற அந்த கேள்வியும் போன முறை வந்து வரையில. சரி? அப்ப இந்த முறை அதுகள் 2ல உண்டா ஏதாச்சும் உண்டா கேட்கலாம். சரியா? எல்லாத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கணும். சரியா? ரைட். அப்ப
பாருங்க இந்த நேர்கோட்டு அளவு திட்டம் பாய்க்கிற பிள்ளைகள் ஒன்றுக்கு ஒரு அளவு திட்டம் நாங்க எடுப்போம். ஒன்றுக்கு 50,000. அடுத்து பாருங்க ஒன்றுக்கு 25,000. சரியா, ஒன்றுக்கு 25,000. அடுத்து வந்து அதுக்கு மேல ஒன்றுக்கு 1,00,000. சரியா, ஒன்றுக்கு 1,00,000. அதுக்கு பிறகு ஒன்றுக்கு 12,500. அப்ப இவ்வளவு இதுகளுக்கு அளவு திட்டத்துக்கு வந்து நாங்க என்ன இந்த நேர்கோட்டு அளவு திட்டம் வரையணும். அப்ப நேர்கோட்டு அளவு திட்டம் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா, நேர்கோட்டு அளவு திட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இப்படித்தான் எடுப்போம். சரியா, இப்படித்தான் எடுப்போம். ஒரு கோடொண்ட போட்டு இப்படி எடுப்போம். சரியா, இப்படி எடுப்போம். இதுல வந்து நீங்க என்னதுன்னு சொன்னா, இதுல இந்த நேர்கோட்டு அளவு திட்டம் வரையக்குள்ள நீளம் வந்து நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்றது பெருசா கணக்கு இல்ல. சரியா, நீங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் அகலத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்க ஆரம்பிக்கல வந்து சைவர்ல ஒன்றுல ஆரம்பிக்கணும். ஒன்று என்ன 1 கிலோமீட்டர்ல ஆரம்பிப்பீங்க. என்ன பிறகு வந்து இது வந்து சைவர் வந்து பிறகு வந்து ஒன்று, பிறகு திரும்ப மறுபடி 2, பிறகு 3 2 போய் கொண்டிருக்கும். சரியா, 3 4 போகும். 4 5 நீங்க எத்தனையா விரும்பினதுல நிப்பாட்டலாம். ஆனா முடிக்கவே கிலோமீட்டர் போடணும் பிள்ளை. சரியானே, ஆரம்பிக்க முடிக்கக்குள்ள இந்த கிலோமீட்டர் போட்டு காட்டுவீங்க. சரியா, அப்ப கீழே கட்டாயம் போடணும். என்னது என்ன அளவு திட்டம்? ஒன்றுக்கு 50,000. ஒன்றுக்கு 50,000 ஒன்றுக்கு 50,000 அல்ல, ஒன்றுக்கு 20,000 20,000 1,00,000 1,00,000. என்ன அளவு திட்டம் இதுல நீங்க எடுக்கிறீங்களோ நேர்கோட்டு அளவு திட்டம், அதை கட்டாயம் கீழே போடணும். சரியா, அதை கட்டாயம் கீழே போட்டுட்டு இருக்க வேணும். ரைட், அப்ப பாருங்க இதுல நீங்க எப்படி இதுல வந்து வரைவு எல்லாத்துக்குமே, இந்த நேர்கோட்டு அளவு திட்டம் வரைகிற எல்லாத்துக்குமே இதே மாடல் தான் வரும். சரி, இதே மாடல் தான் வரும். 1 0 1 2 3 4ஓட நிப்பாட்டுறதுனால 5ஓட நிப்பாட்டலாம். ஏதோ நீங்க எது வரைக்கும் எடுத்துக்கிறீங்களோ அதோட முடிகிற கடையோட நிப்பாட்டி கிலோமீட்டர் போட்டா சரி. சரியா, கிலோமீட்டர் போட்டா சரி. ரைட், ஆனா இதுல என்ன மெயின்னு சொன்னா, மெயின் விஷயம்னு சொன்னா, ஒன்றுக்கு இப்ப 50,000 நான் இப்ப பாக்குறேன். இல்லையா, ஒன்றுக்கு 50,000 இப்ப வரைய போறேன்னு சொன்னா, இந்த இடைவெளி இருக்குதானே பிள்ளை, இந்த இடைவெளியில நாங்க ஒன்றுக்கு 50,000 என்ன பேசிக் அளவு திட்டம் பார்த்தோம். அப்ப 1 கிலோமீட்டரை 2 சென்டிமீட்டர் காட்டுறோம். அப்ப இங்க என்ன எத்தனை அளவு திட்டம் நாங்க எடுக்கணும், எத்தனை சென்டிமீட்டர் எடுக்கணும் ஒவ்வொரு கோடுக்கு இடையில. இந்த ஒவ்வொரு கோடுகளுக்கு இடையிலையும் என்ன எத்தனை சென்டிமீட்டர் எடுக்கணும்டா 2 சென்டிமீட்டர் எடுக்கணும். சரியா, இதான் வந்து இதுல முக்கியம். 2 சென்டிமீட்டர் வந்து அளவு வந்து நாங்க எடுக்கணும். அப்ப ஒன்றுக்கு 25,000 நாங்க வரைய போறோம்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு கோடுகளுக்கும் இடையிலான இடைவெளி எத்தனை சென்டிமீட்டர்ல நாங்க எடுப்போம் சொல்லுங்க. அப்ப இப்ப எதுக்கு சார்? ஒன்றுக்கு 50,000 1 கிலோமீட்டரை 2 சென்டிமீட்டர்னு காட்டுறோம். அதால இந்த 2 சென்டிமீட்டர் அளவு திட்டத்தை தான் நேர்கோட்டு அளவு திட்டத்துல நாங்க இதுக்குள்ள எடுப்போம். சரியா, ஒவ்வொரு இந்த கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியும் 2 சென்டிமீட்டருக்கு இடைப்பட்ட கோடுகளா இருக்கணும். சரியா, அதே போல ஒன்றுக்கு 25,000 நாங்க நேர்கோட்டு அளவு திட்டம் இப்படி கீரைக்குள்ள. சரியா, இங்க நாங்க 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அடுத்த கோடு நாங்க போடல எத்தனை சென்டிமீட்டருக்கு பிறகு போடுவோம்? சைவர் போடுவோம். 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டருக்கு பிறகு போடுவோம். சரியா, இந்த தூரம் வந்து 4 சென்டிமீட்டரா இருக்கும். பிறகு அடுத்தது எத்தனைக்கு பிறகு போடுவோம்? 4 சென்டிமீட்டருக்கு பிறகு போடுவோம் அடுத்த கோடு. அதே போல 1க்கு 20,000 வரைக்கும் ஒவ்வொரு கோடுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் பிள்ளைகள் 4 இருக்கணும். சரி, இப்ப இங்க அதுல 1 2 3 கிலோமீட்டர்னு சொல்லி முடிக்கலாம். கட்டாயம் இது 3ஓட முடிக்கணும், 2ஓட முடிக்கணும், 5ஓட முடிக்கணும் இல்ல. நீங்க இதுல பாக்குற விஷயம் வந்து இந்த தூரம் இருக்குதானே பிள்ளைகள், இந்த நாங்க கீழே எடுக்கிற இந்த இடைப்பட்ட தூரம், என்ன இடைப்பட்ட இந்த தூரம் இது வந்து 2 சென்டிமீட்டர். ஒவ்வொரு அளவு திட்டத்துக்கும் ஏற்ற அளவு திட்டமா நீளமாக இருக்கணும். அவர் 1க்கு 20,000 சொன்னா 4 சென்டிமீட்டர் வரும். சரியா, அப்ப 1க்கு 50,000 சொன்னா இங்க வந்து எத்தனையா இருக்கும்? 2 சென்டிமீட்டராக இருக்கும் ஒவ்வொரு இடைவெளியும். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து நான் சொல்றேன் 1க்கு 1,00,000, 1க்கு 1,00,000 போறேன். சரியா, 1க்கு 1,00,000 இங்க கிலோமீட்டர் போடணும். சரியா, இங்க கிலோமீட்டர் போடணும் மேல. ஆனா இடைவெளி வந்து சென்டிமீட்டர்ல எடுக்கணும். நாங்க 1 கிலோமீட்டர் எத்தனைல காட்டுவோம் அளவு திட்டம் இருக்கும். அப்ப இங்க பாருங்க 1,00,000க்கு நான் எத்தனை சென்டிமீட்டர்ல எடுப்பேன்? 1 சென்டிமீட்டர். விளங்குல 1 சென்டிமீட்டர். சரியா, கோடு நீடாக்குறீன். 1,00,000க்கு பிள்ளைகள் பாருங்க, 1,00,000க்கு சொன்னீங்க, நீங்க சொல்ல சரி எல்லாரும். சரியா, 1 சென்டிமீட்டர்ல எடுப்போம்.
ஏன் 1,00,000க்கு நாங்க 1 கிலோமீட்டரை 1 சென்டிமீட்டர் தான் காட்டும். விளங்குதா? 1 கிலோமீட்டர் 1 சென்டிமீட்டர் டிரெக்டா காட்டும். ஆனா அலகு மட்டும் மாறும் சென்டிமீட்டர் கிலோமீட்டர். அப்ப இப்ப 1,00,000க்கு நாங்க 1 சென்டிமீட்டர் காட்டுறோம். 50,000க்கு 50,000க்கு 2 சென்டிமீட்டர் காட்டுறோம். 25,000க்கு 4 சென்டிமீட்டர் காட்டுறோம். ஏன் எல்லா இடத்துலயும் கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரா தான் இருக்குது. அந்த 1 கிலோமீட்டரை நாங்க ஒவ்வொரு அளவு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சென்டிமீட்டர்களை மாத்துறோம். சரியா? சென்டிமீட்டர் மாறுது. அப்ப 1க்கு 12,000த்துல இப்ப நான் வரைய போறேன். இப்ப சொல்லுங்க. 8 சென்டிமீட்டர். 1க்கு 12,000. சரியா? அப்ப இங்க பாருங்க நிறைய இடைவெளி வரும். என்ன இங்க இங்க நிறைய தூரத்துக்கு பிறகு வருது. சரியா? அப்ப இங்க ஒவ்வொரு இடைவெளியும் எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும்? 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டரா இருக்கும். 8 சென்டிமீட்டரா இருக்கும். சரியா? 8 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப இங்க கீழே 1க்கு 20,000 12,000 போடுவோம். இங்க 1க்கு 1,00,000 ஒன்று எடுத்தோம். ஆகவே 1க்கு 1,00,000த்துல போடுவோம். ரைட். அடுத்த இங்க 1க்கு 50,000 போட்டிருக்கிறேன். இங்க வந்து இவர் 4ன்னு சொன்னா 1க்கு 20,000. அப்ப 1க்கு 25,000 என்ற அளவு திட்டத்துல நாங்க இங்க வந்து வரைஞ்சிருப்போம். சரியா? ரைட். இப்ப இதுல கேட்டால் விளங்கிட்டுதா? இந்த நேர்கோட்டு அளவு திட்டம் கேட்டால் யாரு கேட்ட விளங்கிட்டுதா? இவ்வளவுதான் பிள்ளைகள் நேர்கோட்டு அளவு திட்டம். சரியா? சரியா பிள்ளைகள்? இப்ப இந்த நேர்கோட்டு அளவு திட்டம் மற்றது இந்த ஒவ்வொரு அளவு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறைக்குள்ள அதை வந்து நாங்க எப்படி அந்த அளவு திட்டங்களை மாத்தி கொண்டு போவோம். அதுக்கப்புறம் உண்மையான அளவு திட்டம் எப்படி மாறும். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப கிளியரா நினைக்கிறேன். சரிதானே? கிளியரா இருக்கணும். இதோட 2-3 தடவை படிப்பிச்சாச்சு இந்த விஷயம். சரியா? ரைட். இனி நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். சரியா? இது இப்ப நீங்க மேலதையும் அது இதுக்குள்ள விலங்குகள்னு சொல்லி கேட்டால் இந்த விஷயங்கள் சொன்னா மற்ற விஷயம் வந்து பார்ப்போம். அடுத்த பேப்பர்ல அடுத்த கேள்வியில பார்ப்போம் நாங்க. சார், சொல்லுங்க. அந்த மலைகள் வருகிறல்ல, அதை ஓ, எப்படி சொல்லுங்க? இதுல ஒரு ஆள் இந்த நீரிடை கணவாய் எப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நீரிடை கணவாய் உள்ள இந்த அதைத்தான் நாங்க அப்போது பார்த்ததுதான் எழுதுவோம். சரியா? நீரிடை கணவாயும் அதுவும் ஒன்றுதான். சரியானே? நீர் போறதால அது நீரிடை கணவாய்ன்னு சொல்றோம். நீர் போறதால நீரிடை கணவாய்ன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க நீர் போனா பள்ளத்தாக்குன்னு நாங்க கொடுக்கலாம். சரியா? நீ பள்ளத்தாக்குன்னு கொடுக்கலாம். இப்ப கணவாய் கணவாயில வந்து நீர் போய்க்குள்ளேயும் பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம். சரியா? இப்படி 2 மலைகள் காணப்படைக்குள்ள, சரியா, 2 மலை உச்சிகள் காணப்படைக்குள்ள இதை சும்மா நாங்க பார்த்து இந்த இடம் என்னன்னு கேட்டா நாங்க இதை கணவாய் என்று சொல்லுவோம். இதே நேரம் இதுக்குள்ள நீர் போச்சுன்னா நாங்க பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம். என்ன பள்ளத்தாக்குண்டே சொல்லலாம். நீங்க பள்ளத்தாக்குண்டே யூஸ் பண்ணுங்க. சரிதானே? வேற சொற்களை விட்டு பள்ளத்தாக்குண்டே யூஸ் பண்ணுங்க. அது சரியானபடியா இருக்கும். சரிதானே? இதைத்தான் வந்து சில இடத்துல நீரிடை கணவாய் என்று அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க இதை பள்ளத்தாக்குண்டே எடுத்துக்கொள்ளலாம். சரியா? நீர் போச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அது பள்ளத்தாக்கு தான். இல்லாட்டிதான் நாங்க அதை கனவா அல்லது சுவடு அது போற போக்க வச்சுக்கொண்டு அந்த சமையல கோடு போக்க வச்சுக்கொண்டு நாங்க தீர்மானிப்போம். சொல்லுங்க. இப்ப இதுக்கு முன்னுக்கு யாரோ ஒரு ஆள் கேள்வி கேட்டீங்க. என்னவோ கேட்டீங்க, எனக்கு விளங்கல. இல்ல சார், அந்த இடவிளக்க படத்துல மலைகள் வரைய சொல்லி வர அந்த கணக்கு. மலைகள் வரைய சொல்லியா? இல்ல எப்படி எனக்கு விளங்கல. கேள்வியே சொல்லுங்க பாப்போம். எப்படி என்ற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. சரி, நீங்க இதுல நீங்க உங்களோட பேர் என்ன? ஹனியா. நீங்க இதுல இந்த மற்ற கிளாஸுக்கு வரீங்க தானே? ஓம் சார். அப்போ சரி, நீங்க அப்புறம் எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் நாளைக்கு சரி. உங்களுக்கு கிளாஸ் இருக்கு தானே, அதுல கதைப்போம் நாங்க அந்த விஷயத்த. சரியா?
சரி சரி சரி, இந்த கிளாஸ் முடிய நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, என்ன விஷயம் எங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க, நான் நாளைக்கு கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன் அதை. ரைட் பிள்ளைகள், இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். நாங்க பார்த்த கேள்வி வந்து நாட்பகல் பியில் காணப்படும் நெல்வயல் 12,500 அளவு திட்டத்துல மீள வரைய சொன்னது பார்த்தோம். ரைட், அது வந்து வரைஞ்சாச்சு, சரியானே வரைஞ்சாச்சு. இப்ப நீங்க எந்த அளவு திட்டத்துல வரைய சொன்னாலும் இப்ப வரைவீங்க, 25,000 வரைய சொன்னாலும் வரைவீங்க, 12,500 வரைய சொன்னாலும் வரைவீங்க, 1,00,000 வரைய சொன்னாலும் வரைவீங்க, என்ன ஒன்றுக்கு 1,00,000 வரைய சொன்னாலும் வரைவீங்க. ரைட், இப்ப 5வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், இங்க பாருங்க. நான் கேள்வியை காட்டுறேன் உங்களுக்கு, ஸ்கிரீனை ஷேர் பண்ணி. சரியானே, இதுல இந்த எல்லை கேட்டிருக்காங்க, அதை நீங்க பார்க்கணும். சரியா? ரைட், ஸ்கிரீன் வந்துட்டா பிள்ளைகள்? டக்குன்னு சொல்லுங்க ஓன் பண்ணி. ஆம் சார் வந்துட்டு. சரி, இந்த படப்பகுதியில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நிர்வாக எல்லையினை பெயரிடு. நிர்வாக எல்லையை பெயரிட சொல்லிக்கிறான். சரியா? இப்ப நிர்வாக எல்லையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்து திருப்ப முதல்ல இருந்து நிர்வாக எல்லையை ஒண்ணு ஒண்ணா கேட்கக்கூடாது. சரியா? இப்ப நிர்வாக எல்லை எல்லாருக்கும் தெரியும், என்ன மாகாண எல்லை, மாவட்ட எல்லை, என்ன உதவி அரசாங்க அதிபர் எல்லைன்னு சொல்லி ஒரு எல்லை வரும். அடுத்து என்ன, அல்லது அதை பிரதேச செயலாளர் எல்லைன்னு சொல்லலாம், பிரதேச செயலாளர் பிரிவுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து கிராம சேவகர், அதுக்கப்புறம் அப்படி என்ன இப்படியான எல்லைகள் பிள்ளைகள் காணப்படுது. என்ன ரைட், இப்ப பாருங்க, இதுக்குள்ள தரப்பட்ட படத்துல பார்ப்போம் நாங்க. பாருங்க, அவங்க கேள்வி சொல்லியிருக்கிறாங்க இதுல பாருங்க. படப்பகுதியில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நிர்வாக எல்லை. அப்ப இந்த படத்துல நீர்த்தேக்கத்துலதான் அந்த எல்லை போகுதா? சரியா? இந்த படத்துல பாருங்க, வழியா பாருங்க, இங்க எல்லாரும் படத்தை பாருங்க. இந்த பிரதேசத்திலையும் ஒரு எல்லை போகுது. சரியா? இந்த பிரதேசத்திலையும் ஒரு எல்லை போகுது. இது வந்து என்ன எல்லை பிள்ளைகள்? இப்ப சொல்லுங்க, இது என்ன எல்லை? மாகாணம். மாகாண எல்லை. ஆறு மாகாணம் என்று சொன்னாரு. மாகாண எல்லை. சரியா? விட சரி, சரிதானே, மாகாண எல்லை. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு எல்லை போகுது, இது என்ன எல்லை? பிரதேச விளங்கல? பிரதேச செயலக பிரிவு. ஓ, பிரதேச செயலாளர் பிரிவு. சரியா? பிரதேச செயலாளர் பிரிவு. இங்க பாருங்க, போர்டை பாருங்க. சரியா? பாருங்க, ஒரு கோடு 3 டாட்ஸ், ஒரு கோடு 3 டாட்ஸ். சரியா? இப்படி போகக்குள்ள இது வந்து நாங்க இதைத்தான் சொல்லுவோம், என்ன பிரதேச செயலாளர் இல்லைன்னு சொல்லுவோம். அல்லது பிரிவுன்னு சொல்லலாம். சரியா? இல்லை, பிரிவு எல்லாம் ஒன்றுதான். அல்லது இதை வந்து சொல்லலாம் பிள்ளைகள், உதவி அரசாங்க அதிபர் பிரிவுன்னு சொல்லுவோம். சரியானே? இந்த ரெண்டு விடையும் ஒன்றுதான். சரியா? உதவி பிரதேச செயலாளர் பிரிவுன்னு சொன்னாலும் ஒன்றுதான், அல்லது உதவி அரசாங்க அதிபர் பிரிவு இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றுதான். சரியா? அப்ப இந்த படத்துல தரப்பட்டிருக்கிறதுல என்ன, இந்த அவங்க கேட்ட கேள்விய பாருங்க, கேள்விய பாருங்க, கேள்விய ஒரு ஆட்டக்குன்னு வாசிச்சுடுங்க பாப்போம். சரி, நான் எடுத்துட்டேன். இந்த நீர்த்தேக்கம் ஒன்றுல குறிப்பிடப்பட்டுள்ள இல்லை. அப்ப இதுல நீர்த்தேக்கத்துல காணப்படுற இல்லை எது பிள்ளை? இந்த பிரதேச செயலாளர் பிரிவு எல்லை. சரியா? அல்லது உதவி அரசாங்க அதிபர் பிரிவு எல்லை. சரிதானே? நீர்த்தேக்கத்துல காணப்படுறது இது வந்து நீர்த்தேக்கம் இல்ல பிள்ளைகள், இது வந்து இது வந்து ஆறு. சரியான? இது வந்து ஓடி ஓடி போகிற ஆறு. சரியான? இது வந்து நீர்த்தேக்கம். இங்க பாருங்க, பெரிய நீர்த்தேக்கமா காணப்படுது. சரியா? இங்க பாருங்க, பரந்த எல்லா இடமும் காணும். அப்ப இந்த நீர்த்தேக்கத்தின் ஊடாக போற எல்லை என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க, இந்த உதவி அரசாங்க அதிபர் பிரிவு இல்லை, அல்லது இதை சொல்லலாம் நாங்க பிரதேச செயலாளர் பிரிவு இல்லைன்னு சொல்லலாம். சரிதானே? இதைத்தான் நாங்க அப்படி சொல்லுவோம். இதான் வந்து இந்த இவங்க சொல்லி இருக்கிற நீர்த்தேக்கத்துல போகின்ற எல்லைன்னு நாங்க பார்க்கலாம். சரியோ? ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. படப்பகுதியில் காணப்படும் அரசாங்க நிறுவனங்களின் ஏதாவது நான்கினுடைய பேரை தருக. சரியான? இந்த படப்பகுதியில காணப்படுற அரசாங்க நிறுவனத்துல 4 பேரை தரட்டாம். அப்ப இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க அப்ப பிள்ளை, டாக் டாக்குண்டு. விலங்கிலையா கதைக்கிறது? விலங்கல்ல சார். விலங்கிலையா? கவரேஜ் எதுவும் கட்டாகி வருதோ? ரைட்,
பாருங்க அந்த படத்தை பாருங்க, உங்களோட படங்கள்ல பாருங்க. இந்த படப்பகுதியில காணப்படுற அரசாங்க நிறுவனங்கள் ஏதாவது 4 பேரை தர சொல்லிக்கிறாங்க 6வது கேள்வியில. அப்ப கூட அந்த இடவுலக படத்தை பார்த்து அதுல இருக்கிற அரசாங்க நிறுவனங்கள் 4னுடைய பேரை சொல்லுங்க பிள்ளை டாக்கண்டு. தபாலகம், பாடசாலை, தபாலகம், பாடசாலை, வைத்தியசாலை, வைத்தியசாலை, ரைட். நாங்க பார்ப்போம் என்ன இப்ப படத்தை பார்ப்போம் சரியா. ரைட், படத்தை பாருங்க பிள்ளைகள், ஷேர் பண்ணிட்டேன் சரியா. வந்துட்டா படம்? ரைட், இப்ப வந்திருக்கும். சரி, இப்ப இதுல பாருங்க, சொன்னால் காட்டுங்க எங்க தபாலகம் இருக்கு. இங்க பாருங்க, இதுல ஒரு ரெட் கலர்ல ஒரு புருஷனு ஒரு பிளஸ் சிம்போல் காணப்படுது. அது வந்து வைத்தியசாலைன்னு நாங்க எடுத்துக்கணும். அப்ப வைத்தியசாலை இருக்குது சரியா, வைத்தியசாலை இருக்குது. வேற இதுக்குள்ள தபாலகம் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த தபால் பெட்டி அந்த அந்த குறியீடு வந்து போட்டிருப்பாங்க. மற்ற வந்து இங்க பாருங்க பாடசாலை இருக்கு இதுல சரியா. இந்த கோன் மாதிரி சிவப்புல வந்து போட்டிருந்தா பாடசாலை. அப்ப பாடசாலை இங்க வந்து வைத்தியசாலை மாதிரி இங்க பாருங்க, இங்க எல்லாம் பாடசாலை இந்த ஒரு பாடசாலை இருக்குது சரிதானே பிள்ளைகள். அப்ப இதுபடி வந்து இது காணப்படுது. இதை விட மேலதிகமா இதுக்குள்ள இருக்கிறதுகளை வந்து நாங்க கண்டுபிடிக்கணும். இந்த படம் வந்து கடும் கிளியரா இருந்தா நாங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரி, இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. ஆனா அதுங்களுக்கு இந்த படத்துல வந்து கிளியர் இல்லாம இருக்கு. அப்ப உங்களோட படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் நான், நீங்க சொன்ன மாதிரி தபாலம் சரியா. அப்ப இந்த படம் வந்து இதுல கிளியர் குறைவா இருக்கு. அப்ப அதால வந்து இதுல காண எழுதிட்ட மேலால தெரியாத விஷயங்களை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. பாடசாலை மட்டும் இந்த எல்லா இடமும் தெரியுது சரியா. அப்ப இப்படி வந்து சேவை நிலையங்களை நாங்க கண்டுபிடிக்கலாம் சரியா. இங்க பாருங்க, இதுல பாருங்க இந்த இந்த மதஸ்தலங்கள் காணப்படுது தானே, இந்த புத்த மதத்தினுடைய இந்த விகாரைகள் காணப்படுது. அப்ப இதெல்லாம் நாங்க இதுக்குள்ள எழுதக்கூடாது சரியா. இந்த இதுகள் கோவில், பள்ளிவாசல் அதுகள் வந்து நாங்க இந்த என்னது எங்கள்ட இந்த சேவை நிலையங்கள் அல்லது அரசாங்க இதுகள் அப்படி கேட்கிற விடயங்களுக்குள்ள நாங்க எழுதக்கூடாது. அதுகளை தவிர்த்து ஏன்னா இந்த மற்ற இந்த போட்டு எழுதி இருப்பாங்க சில இதுல பிள்ளைகள், நீங்க குறியீடுகளை மட்டும் பார்க்கக்கூடாது தனி எப்படியான இந்த கேள்விக்கு சரியா. எழுதி இருக்கிற எழுத்துக்களையும் பார்க்கணும். கொஞ்சம் இந்த இடவிலக படத்தை ஃபுல்லா கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் சரியா. சில இடத்துல எழுதி இருப்பாங்க எடுகேஷனல் டிபார்ட்மெண்ட் சரியா, எடுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படி எழுதி இருப்பாங்க சில இடத்துல சரி. அப்ப எழுதி இருந்தா நீங்க கல்வி அமைச்சு அப்படியான இதுகள் வந்து எழுதப்பட்டிருக்கும், இங்கிலீஷ்ல எழுதி இருக்கும். அதை நீங்க அப்படியே எழுதலாம் சரியா. நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் எழுத முடியல, அப்படியே எழுதலாம். எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அதுவும் ஒரு அரசாங்கத்தினுடைய என்ன சேவை வழங்குற ஒரு நிறுவனமாக அப்படி காணப்படுற ஒரு விடயம். அப்ப அதுவும் நாங்க இந்த விஷயத்துக்குள்ள எழுதுவோம். அடுத்த வந்து இந்த பிரதேச செயலாளர் அந்த அந்த இது அமைப்பு என்ன, பிரதேச செயலாளர்களுடைய அதாவது டிஎஸ் ஆபீஸ் என்ன, டிஎஸ் ஆபீஸ் என்ன, அந்த அப்படியான விடயங்கள் வந்து அப்படியே எழுதி இருப்பாங்க சரியா. டிஎஸ் ஆபீஸ் சொல்லி புள்ளி வச்சு எழுதியிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்து குறியீடுகள் வேற குறியீடுகள்ல காணப்படாது, அவங்க எழுதி இருப்பாங்க ஆங்கில எழுத்துல. அதை நீங்க பார்த்து எழுதணும் சரியா. அப்ப அப்படி வந்து பார்த்து அதுகளை எழுதலாம். அதோட குறியீடை வச்சு கண்டுபிடிக்கிறது பாடசாலை, வைத்தியசாலை இப்படியான விடயங்களை நாங்க பார்த்து எழுதலாம். போலீஸ் நிலையம் ரைட், போலீஸ் நிலையம், மற்ற வந்து தபாலகம் இப்படியான விஷயங்கள் நாங்க எழுதி கொள்வோம் சரி. அப்ப 4 கேட்டாங்கன்னு சொன்னா கட்டாயம் 4 எழுதணும் சரியா. 3 எழுதிங்கன்னு சொன்னா அதுல அரை மார்க்ஸ் வந்து ஒன்றுக்கு இல்லாம அப்புறம் மார்க்ஸ் போகும், இல்லாம போகும். 4 கேட்டாங்கன்னு சொன்னா அரை மார்க்ஸ் படி என்ன 2 மார்க்ஸ் மொத்தமா வழங்கப்படும். அப்ப நீங்க 1 எழுதாட்டியும் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து புள்ளிகள் வந்து குறைக்கப்படும். ஆகவே வந்து 4 கேட்டா கட்டாயம் தேடி எப்படினாலும் தேடி 4 எழுதிருங்க சரிதானே. அதுல எழுதி இருக்கிற எழுத்துக்கள் அதெல்லாம் வாசிச்சு எழுதி கட்டாயம் எழுதி முடிக்கும் சரிதானே பிள்ளையர். அப்ப இப்படி வந்து இந்த விடயங்கள் வந்து இதுல இருக்குது ரைட். சரி, இப்ப இதுல வந்து நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம்னு சொன்னா படப்பகுதியில் குடியிருப்புகள் பெரம்பல் பாங்கினை விளக்கு. அதுக்கடுத்த வந்து குடியிருப்புகளின் பெரம்பல் பாங்கில் செல்வாக்கு செலுத்த 3 காரணிகளை குறிப்பிட சரி. இது 7, 8 இது தனித்தனி கேள்வியில இது ஒரே கேள்விக்குள்ள ஏபி கேள்வியா வரும் சரிதானே. அடுத்த வந்து படப்பகுதியில் விவசாய நில பயன்பாடு செல்வாக்கு செலுத்த 3 பகுதிய காரணிகளை விளக்கு சரியான. இந்த 3 பெரிய கேள்வி இருக்கு சரியான, 3 பெரிய கேள்வி இருக்கு அடுத்ததா நாங்க செய்ய வேண்டிய கேள்விகள் சரியானே. அப்ப நாங்க இந்த மற்ற 3 கேள்வி பிள்ளைகள் இன்றைக்கு நேரம் போயிட்டுது. நாங்க அடுத்த
நாளண்டைக்கு அடுத்த செமினார் நான் போடுறேன் இதே மாதிரி 6 மணி சரியா போட்டு அந்த 3 கள்ளியும் பார்ப்பேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கன நேரம் நாங்க வடிவா படங்களை வந்து அவதானிச்சு திசைகள் எல்லாம் வடிவா குறிப்பிட்டு நான் வந்து அதுக்கு விட கொடுக்குறேன். 6 மார்க்ஸ் கேள்வி 5 மார்க்ஸ் கேள்விக்கு டக்குன்னு வந்து கதைச்சு கொண்டு போற விஷயம் இல்லை. அது வந்து ஃபுல்லா நாங்க வடிவ ஆராய்ஞ்சு தான் விட எழுதுவோம் சரியா. அப்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. அப்ப அந்த கேள்வி நான் ஆறுதலா நாலண்டை செமினார்ல நாலண்டைக்கு போடுறேன் நான் சரியா. போட்டு அப்ப நாலண்டைக்கு நாங்க 6 மணிக்கு அந்த விஷயத்த படிப்போம், அந்த பெரிய கேள்வி சரியா. இப்ப நான் தொடங்கினேன்னு சொன்னா அந்த 3 கேள்வியும் படிக்க 1 மணி நேரம் எடுக்கும் சரியானே, படியா விளங்கப்படுத்தி உங்களுக்கு கொண்டு போறது. அப்ப அரைவாசியில விடாம நான் அதை 3டையுமே ஒரேடியா உங்களுக்கு நாலண்டைக்கு வந்து அந்த செமினாரோட போட்டு முடிச்சு தாரேன் சரி. அதுக்கப்புறம் நாங்க இன்னொரு பேப்பரையும் பார்ப்போம் சரியா, நேரம் இருந்தா இன்னொரு பேப்பரும் பார்ப்போம் ரைட். அப்ப இன்றைக்கு பிள்ளைகள் நான் அந்த செமினார் இதோட முடிச்சு கொள்றேன். விலங்கு இல்லைன்னு சொன்னா இருந்தா சொல்லுங்க. ஆர்மி கேம்ப், ஆர்மி ட்ரைனிங் சென்டர் அதெல்லாம் அது வந்து தேவையில்லை. போலீஸ் நிலையம் இருந்தா கொடுங்க சரியா. மற்ற அதிகள் வந்து தேவையில்லை. இந்த பிரதேச செயலகம் மற்ற டிஎஸ் ஆபீஸ் இப்படியான விஷயங்கள் இருந்தா கொடுங்க. மற்ற எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படி அந்த கல்வி அமைச்சு அப்படி தொடர்பான விஷயங்கள் இருந்தா கொடுங்க சரியானே. அதுகள் வந்து சேவை வழங்குற அந்த இதுகளா இருக்கும் சரியா. நாளைக்கும் போடுறதா சரி, நான் பார்த்து சொல்றேன். நாளைக்கு போடுறதா இல்லாட்டி நாளைக்கு போடுறானே நேரத்தை பார்த்து சொல்றேன் சரியானே. நாளைக்கு இருக்குன்னு சொன்னா நாளைக்கு விடிய காலமைக்கே உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் குரூப்லையும் சேனல்லையும் அறிவிக்கிறேன் சரியா. வெப்ப செமினார் போடுறேன் நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு போடுவோம் சரியா. சரி அப்ப மிச்சம் 3 கேள்வியும் நாங்க பாப்போம் பிள்ளைகள். உங்களுக்கு ஏற்கனவே இந்த செகண்ட் பார்ட் இல்ல இந்த 6 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பெரிய கேள்விக்கு எழுதுறது உங்களுக்கு ஏற்கனவே 2 பேப்பர்ல நான் கதைச்சிருக்கிறேன். என்ன ஏற்கனவே செஞ்ச 2 செமினார்லையும் செஞ்சு கதைச்சிருக்கிறேன். அது தொடர்பாக எப்படி எழுதணும், என்ன மாதிரி விட எழுதுறது, எப்படி ஓர்டருக்கு நாங்க கொண்டு போறேன்னு சொல்லி கதைச்சிருக்கிறேன். அப்ப அந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சு என்ன எழுதலாம். என்ன ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த மிச்சமா இருக்கிற அந்த 3 கேள்வி இருக்குல்ல அவளே, அந்த 3 கேள்விக்கு நீங்க எழுதுங்க வீட்டை சரியா. இன்றைக்கு நாளைக்கு எழுதுங்க இந்த செமினாரை முடிச்ச கையோட இல்லாட்டி நாளைக்கு காலமைக்கு எழுதுங்க. எழுதி கொண்டு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா செமினாருக்கு அடுத்த செமினாருக்கு நான் சொல்லக்குள்ள நீங்க நான் சொல்ற விஷயம் நீங்க எழுதிக்கிறீங்களான்னு பாப்பீங்க. பார்த்து என்ன செய்யக்கூடியதா இருக்கும், திருத்தக்கூடியதா இருக்கும். அப்ப திருத்தி நீங்க என்ன பிள்ளை விட்டுக்கிறீங்கன்றதை நீங்க நோட் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க சரி. அப்ப உங்களுக்கு அதுக்கு டைம் தாரேன்னா நீங்க அடுத்த செமினாருக்கு வர முன்னுக்கு என்ன அதை எழுதி கொண்டு இந்த 3 கேள்வி தானே அந்த 3 கேள்வியும் ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. நாங்க இங்க பார்ப்போம். பார்க்கக்குள்ள நீங்க எழுதின விடைகளை செக் பண்ணுங்க சரிதானே பிள்ளைகள். ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு முடிச்சு கொள்வோம் பிள்ளைகள். சந்திப்போம் அடுத்த செமினார்ல. ஓகே பிள்ளைகள், பாய், குட் நைட். Thank you, sir. ஓகே எதுவும் டவுட் இருக்கிறாங்க முடிஞ்ச அப்புறம் எனக்கு போடுங்க, மெசேஜ் போடுங்க, பிரச்சனை இல்லையா.